ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ட்ராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. அப்படியே கீழே இருக்கிற ஹைப் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்னைக்கு எபிசோட் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக செம்மையாக இருக்கும். ஸோ வேலுவோட ஃபேன்ஸ்லாம் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம ரெட் ஹார்ட்டை பறக்க விடுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன், எனக்குமே வேலுவை ரொம்பவே பிடிக்கும் தான். அதோட நம்மளோட சேனலில் வந்து இப்போ எடிட்டர் வந்து தேவைப்படுறாங்க. ஸோ எடிட்டிங்கில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து மெசேஜ் வந்து பண்ணுங்க. இந்த வீடியோக்கு கீழே என்னோட டெலிகிராம் சேனலோட நேம் கொடுக்குறேன். ஸோ அந்த சேனலில் ஜாயின் பண்ணி எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஓகேவா? சரி, வாங்க ட்ராமாக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங் சீன்ல நம்மளோட பரத்வாஜ் வீட்டில் இருக்கிறவங்கள தான் காட்டுறாங்க. எல்லாருமே ஸ்டோர் ரூம்ல ஒன்னா உட்காந்து சாப்பிடலான்னு உட்காடுறாங்க. அவங்க கிட்ட காசு பணம் எதுவுமே இல்லைனாலும் எல்லாருமே இன்னமுமே ஒத்துமையா தான் இருக்காங்க. அப்பதான் வந்து இங்க புரோகிதர் வந்து வந்திருக்காரு. அவரை வந்து கூப்பிட்டுருப்பாங்க போல. ஸோ அவர் வந்து சீமாவோட குழந்தைக்கு வந்து ஒரு பூஜை பண்ண அந்த தண்ணியை வந்து வாயில வைக்கிறதுக்காக வராரு. உடனே இதை பார்த்த சசி வந்து பயங்கரமா கத்துறா, நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இந்த சத்தத்தை கேட்டு வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் வந்துடுறாங்க. யார் யார் நீ? திறந்த வீட்டுல ஏதோ நுழையிற மாதிரி இங்க வந்து நிக்கிற, இது என்னோட வீடு, என்னோட குழந்தை, நீங்களாம் நிக்க கூடாது, ஒழுங்கு மதியா வெளில போ அப்படின்னு சொன்னா உடனே அவரும் வந்து பயங்கரமா கத்துறாரு. என்ன இது இப்படிலாம் வந்து பேசுறாங்க, நீங்களாம் பாத்துட்டு இருக்கீங்க, என்னை கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்துறீங்களா? நான் சாபம் விட்டா என்ன தெரியுமா அப்படின்னு சொல்ல, உன் சாபத்தை நீயே வச்சுக்க, போயா வெளில அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சு வெளில தள்ளுறா. இதெல்லாம் பார்க்கும்போது அந்த புரோகிதருக்குமே ரொம்ப கோவம் வருது. சாபம் விட்டுட்டு கோவத்துல அங்கிருந்து போறாரு. உடனே வெளில வந்த உடனே சீமா ரோகிணி 2 பேருமே மன்னிப்பு கேட்கறாங்க. இந்த மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. இந்த வீட்டையும் சரி, அந்த குழந்தையுமே அந்த சசி வந்து எடுத்துக்கிட்டா, அதனாலதான் எங்களால எதுவும் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லி அழுது புலம்புறாங்க. இதெல்லாம் கேட்ட புரோகிதருமே வந்து வருத்தப்படுறாரு. கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் சீமா சொல்றா, அந்த மந்திரிச்ச தண்ணியை வந்து என்கிட்ட கொடுங்க, நான் வந்து என்னோட குழந்தைக்கு வந்து கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லி அதை வாங்கி வச்சுக்கிறா சாமி படம் முன்னாடி. அப்பதான் அங்க பிரேம் வரா. சீமா, எனக்கு வேலை கிடைச்சிச்சு தெரியுமா, இனிமே நமக்கு கஷ்டமே இல்லை, நான் ஏதாவது பண்ணி எப்படியாவது முன்னேறி நிறைய காசு சம்பாதிக்கணும், அதுதான் வந்து என்னோட ஆசை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. சீமாவும் ரொம்ப சந்தோஷப்படுறா. இதெல்லாம் கேட்கிற ரோகிணியுமே உடனே சித்தார்த்திட்ட போயிட்டு, சித்தார்த் நீங்களும் ஒரு நல்ல வேலைக்கு போங்க, அதுதான் நல்லது, நம்ம தானே நம்ம குடும்பத்தை பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றா. அவனும் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அவன் போனதுக்கு அப்புறம் ரோகிணி என்ன பண்றா, மனோரஞ்சனிட்ட வந்து சொல்ல ஆரம்பிக்கிறா. இந்த மாதிரி வேலூருக்கான அவனு வந்து என் மேல இன்ட்ரெஸ்டா இருக்கா, அவனை வச்சுதான் எப்படியாவது இந்த வீட்டுல இருக்கிற வீட்டையும் சொத்து பத்தி எல்லாத்தையுமே நம்ம திரும்ப பெற முடியும், அதனால நீங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்றீங்களா அப்படின்னு கேட்க, உடனே மனோரஞ்சனி பயங்கரமா ஷாக் ஆறாங்க. என்ன உளறிட்டு இருக்க, இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகும் நீ நினைக்கிறியா? அந்த வேலு சரியான பொறுக்கி பைய, அவன் கூட போயிட்டு நீ போய் பேச போறியா? அதெல்லாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. இவ இவ்வளவுதான் கெஞ்சி பாக்குறா, ஆனா அவங்க வந்து ஒத்துக்க மாட்டாங்க. உடனே இவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். டெரஸ்ல போயிட்டு என்ன பண்றா, இந்த மாதிரி வந்து வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்கா. எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்க வர வேலு வந்து அவளை பாட்டு பாட்டு பாடிட்டு இருக்கான். ஐயோ, என்னோட தேவதை கண்ணுல இருந்து தண்ணி வருதா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கண்ணீரை புடிச்சிட்டு, ஏன் செல்லம் அழுவுற அப்படின்னு சொல்லிட்டு ஃபிளர்ட் பண்ணிட்டு இருக்கான். உன் வேலையை பாக்குறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ அங்கிருந்து போறா. உடனே இவன் வந்து அவகிட்ட நெருங்கி வரான். இந்த பாரு, என்னை விட்டு தள்ளியே இரு அப்படிங்கிற மாதிரி கையை நீட்டுறான். உடனே அவன் கையை பிடிச்சிக்கிட்டு அவகிட்ட ரொம்பவே நெருக்கமா பேசுறான். அவ வந்து தள்ளி விட்டுட்டு கோவத்துல அங்கிருந்து போயிடுறா. ஐயோ, இந்த அழகு தேவதையை எப்படா மயக்கிறது அப்படின்னு சொல்லிட்டுலாம் இவன் கனவு கண்டுட்டு இருக்கா. அதோட இங்க ரோகிணி போனதும் மனோரஞ்சனி பார்த்துட்டு, ஆமா ரோகிணி, நீ சொல்றது கரெக்ட் தான், அந்த வேலி என்ன உன் மேல இவ்வளோ பைத்தியகாரத்தனமா இருக்கா, இவனை வச்சு ஏன் நம்மளோட வீட்டை நம்ம எப்படியாவது எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி ரோகிணிக்கு வந்து நான் சப்போர்ட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி மனோரஞ்சனியும் சொல்ல, 2 பேரும் கை கோர்த்து இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணலான்னு முடிவு பண்றாங்க. இங்க அப்படியே சீமாவை காட்டுறாங்க. நைட்ல அவளுக்கு தூக்கமே வரமாட்டுது. அந்த மந்திரிச்ச தண்ணியை வந்து குழந்தைகிட்ட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாம அதை எடுத்துட்டு போயிட்டு வைக்க போறா. பார்த்தா குழந்தைக்கு வந்து அப்படியே வந்து நெருப்பா சுடுது, அவ்வளோ ஃபீவர் இருக்கு போல. வீட்டுல உள்ளவங்க எல்லாத்திட்டையும் சொல்லி கத்துறா, இந்த மாதிரி ரொம்ப ஜுரம் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களும் பதறி அடிச்சுட்டு சரி வாங்க போலாம் ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்ப கரெக்டா சசி எங்கேன்னு வந்தான்னு தெரியல, அங்கேருந்து கையை வச்சுட்டு தடுத்து நிறுத்துறா, யாரும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதோட சீமா வந்து கதறி அழறா, உனக்கு மனசாட்சி இல்லையா, என் குழந்தைக்கு வந்து எவ்வளவு ஜுரம் அடிக்குது தெரியுமா, இப்போ வந்து டாக்டர்கிட்ட காட்டியே ஆகணும், எங்களை விடு அப்படின்னு சொன்னா, அப்ப என்னோட காலில் விழு அப்படிங்கிற மாதிரி அவ சொல்ல, உடனே சீமாவும் வந்து அவளோட காலை தொட்டு மன்னிப்பு
மன்னிப்பு கேட்டு தயவு செஞ்சு என்னை விடு அப்படிங்கிற மாதிரி கெஞ்சுறா. நீ விழுந்த மாதிரியே உன் குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாரும் விழணும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சீமாக்கு எங்கேருந்து அவ்வளவு கோவம் வந்துச்சுன்னு தெரியல. பயங்கரமா கோவத்துல கத்துறா. இந்த பாரு, என்ன சொன்ன, நான் உன் காலில் விழுந்தேன், என் குடும்பத்துல உள்ளவங்கள நீ ஏதாவது பேசினா நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கத்துறா. உடனே பிரீம் சொல்றா, இவள்கிட்ட என்ன பேச்சு இருக்கு, வாங்க நம்ம ஹாஸ்பிட்டல் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தோட எல்லாரும் சேர்ந்து ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போயிட்டு குழந்தைய வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. குழந்தைக்கு வந்து ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. உடனே வந்து சசி அந்த இடத்துக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஏன் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடுறா. அந்த குழந்தைய தூக்க கூட முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீமா ரொம்பவே வருத்தப்படுறா. அப்பதான் வந்து வேலு வந்து ரோகிணியை பார்த்துட்டு சொல்றான், ரோகிணி, உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு, பேசாம நீ ஏன் கூட வந்து சேர்ந்துரு, நம்ம ராஜ மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவளை வந்து பணத்தாசைய வந்து இவகிட்ட தூண்டுற மாதிரி பேசுறான். இவ கண்டுக்காம வீட்டுக்கும் வந்துடுறா. வீட்டுக்கு வந்த உடனே சசி கத்துறா, இந்த பாரு சீமா, இந்த குழந்தை என்னோட குழந்தை, அதனால நீ வந்து கண்டிப்பா தொடக்கூடாது, இதுக்கப்புறம் இந்த குழந்தைய யாராவது தொட்டீங்க, இந்த குழந்தைக்கு தான் நான் பனிஷ்மெண்ட் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி மிரட்டி வேலைக்காரங்கள்ட்ட இந்த குழந்தைய கொடுத்துடுறா. இதெல்லாம் பாக்குற குடும்பத்துக்குமே ரொம்பவே வருத்தமா இருக்கு. அப்பதான் மனோரஞ்சனிட்ட ரோகிணி சொல்லிட்டு இருக்கா, பாத்தீங்களா இந்த மாதிரி வந்து இந்த சசியோட கொடுமை நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு, இந்த வேலுவை வந்து நம்ம மயக்கத்துக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்ல இன்னைக்கு நைட்டு நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் ஏதோ ஒரு பிளான் போடுறாங்க. அதோட வீட்டுல இருக்கிறவங்க யாருக்குமே தெரியாம மனோரஞ்சனியும் ரோகிணியும் ஒரு துணி கடைக்கு போயிட்டு இந்த மாதிரி வெஸ்டர்ன் ட்ரெஸ் எல்லாம் போய் பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் வந்து ரோகிணி என்ன பண்றா, ஒரு சுடியை எடுத்துட்டு வந்து போட்டு காட்டி, பாட்டி இது எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி காட்டுறா. உடனே மனோரஞ்சனி சொல்றா, என்ன ரோகிணி, இன்னும் நீ சின்ன பிள்ளையாவே இருக்கியே, கிளப்புக்கு போயிட்டு இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு போனா யாரு பாப்பா, இந்த மாதிரி அப்படியே வந்து மினிக்கிட்டு ஸ்டைலா வெஸ்டர்ன் ட்ரெஸ் எல்லாம் போட்டு கவர் பண்ணாதான் எல்லா பயலுங்களும் மயக்க முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி அவளோட ஹேர் ஸ்டைலு, மேக்கப் சென்ஸ், ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல்ஸ் எல்லாத்தையுமே மாத்தி அவளை ஒரு செம்மையா வந்து வெஸ்டர்ன் லுக்ல கொண்டு வந்துடுறாங்க. இங்க அப்படியே வேலுவை தான் காட்டுறாங்க. அவன் நிறைய வந்து குடிச்சுக்கிட்டு ரோகிணியை பத்தியே நினைச்சிட்டு இருக்கான். ரோகிணியை வந்து பார்க்கணும் போல இருக்கு, ஏன் அவளை வந்து எனக்கு இவ்வளவு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கான். அப்புறம் திரும்பி பார்த்தா கிளப்ல நம்மளோட ரோகிணி அப்படியே சிரிச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்கா, அதுவும் வெஸ்டர்ன் ட்ரெஸ்ல. இதை பாக்குற நம்ம வேலுக்கு பயங்கர ஷாக்கு. உடனே அவளோட பின்னாடியே போய் பாக்குறான். அவளை வந்து எங்கேயுமே காணோம், எங்கடா போனா, இவ்வளவு நேரம் எங்க இருந்தாலே அப்புறம் தான் யோசிச்சு பாக்குறான். சேச்சே, அவ வந்து ஒரு ஹோம்லியான கேலாச்சே, அவ எதுக்கு இந்த கிளப்புக்கு எல்லாம் வரப்போறா, நம்ம தான் அவன் மேல பைத்தியமாயிட்டோம் போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ரோஹிணிய அவன் எந்த அளவுக்கு வெறித்தனமா காதலிக்கிறாங்கிறத அவன் உணர ஆரம்பிச்சுட்டான். உடனே என்ன பண்றா, இது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணணுங்கிறதுக்காக பரத்வாஜ் வீட்டு உள்ளாக்க போயிட்டு ஸ்டோர் ரூம்ல ரோஹிணி என்ன பண்றா அப்படின்னு சொல்லிட்டு போய் பாக்குறான். பார்த்தா அவ தூங்கிட்டு இருக்கா. அப்ப நம்ம நினைச்சது சரிதான் போல, நம்ம அவளை பத்தி கனவு தான் கண்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்புனா அங்க மனோரஞ்சனி வந்து நிக்கிறா. டேய் திருட்டு பையில, எங்க என்னடா பண்ணிட்டு இருக்க, உன்னோட வீடு தான் அங்க இருக்குல்ல, எங்க இடத்துக்கு நீ என்ன வந்துற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறாங்க. ஐயோ ஐயோ வாய முடுங்க, நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பயந்துட்டு அங்கேருந்து போயிடுறான். அவன் போனதுக்கு அப்புறம் நம்மளோட ரோகிணி வந்து அந்த வெஸ்டர்ன் ட்ரெஸ்ல மாடனா அழகா எந்திரிச்சு வந்து நிக்கிறா. அவன் போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா ஆமா போயிட்டான், நல்லா நம்பிட்டான், நீ வந்து அவன் கனவுல தான் வந்துட்டு இருக்க அப்படின்னு நினைச்சிட்டு, இதை இப்படியே கண்டினியூ பண்ணோன்னு வையன், அவன் உன்னோட வலையில விழ ஆரம்பிச்சிருவான். அவனை வச்சு இந்த பரத்வாஜ் வீட நம்ம மறுபடியும் வந்து நம்மளோட பேருக்கே மாத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க பேசிட்டு இருக்காங்க. இதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம். இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. பாய்.